முடித்து மாயோ வந்த விசனத்தால் கையிலேகி சிவமணியே தெய்வங்களே சிதம்பரமே தவமே தவமே தவ பொருளே பவமே பவமே பல நாளும் செய்த பவமறுத்து உன்னகமே வைத்து எங்களையாப்பு திருமொழி சீதையாட்டு சிவகலம் புகழையெங்கும் பொருளை உருவாய் தோன்றி யுகபர சீமையில் ஒரு மொழிய புலாண்ட உவமையை பிள்ளை ரங்குயிரை கல்லாக்க உலாய கலிகால சோழனவன் கொண்டடினான் தானி குண்டமனதுடைத்து என்னிடத்தில் வந்து பழமையும் உரைத்து பரஞ்செடினவை உண்டாகும் சீரமுள்ளதரும சீமைய சாடுகளில் வருவேனது மட்டும் வளவாமுதமதிலே ஒருவே துணையனவே ஒளிந்திருப்பிருந்தால் போனவர்க்கு இருக்க நயமுண்டு அப்போடு வைகுண்ட நாதருக்கும் வாழ்மடந்தை மாதருக்கும் மணி வைகுண்டருக்கு மாமவுடமும் சூட்டி தங்க குல்லாவும் தளிர்நிற சட்டையிட்டு பன்னீர் பரிமளமும் பவள நிற பொட்டும் இட்டு ஆழத்தி வன்னி ஆகாய திரட்டமோ பட்டு பணிகள் பரிமணங்களும் புரிந்து தேவர்கள்
இசைவந்த மன்னர்களும் நான் முகனும் வேத நல்ல மறையோரும் எல்லோரும் நன்றாய் ஏக மகிழ்ச்சியுடன் திருவவிசு வந்து சிங்கார பொற்பதிக்குள் ஓம் எனவே பெரியவை உண்டரையும் தேவாதி எல்லாம் சிவ சிவா போற்றியன தெய்வமடவா திருக்குறவை பாடிவர கெட்டி அன்றே கீர்த்தனங்கள் பாடிவர நாரி வருண நல்லம்பி மலதுவன் இந்த கொழுவாய் எழுந்துரதம் இதேறி ஓடாரதமீதில் பூண்டங்கினிதிருந்து நாடர் மகிழ நல்ல தெருபவிசு சீராய் பதிமுடுக சகலதுவே தண்ணீங்கி சமைத்து இருந்த தங்கமணி மண்டபமோ குண்டரை கண்டந்த கொடி மரங்களும் தோன்ற சாதி வைகொண்ட சாவு நிறைவேறி புறந்தாட வந்ததினால் குறைவடிகள் வாராமல் குணமாக வாழும் என்றார். 32 முகித்த சிங்காசனத்தில் ஒப்பற்ற ஒப்பதிக்குள் உயர்ந்த சிங்காசனத்தில் மன்னரான வெற்றி வைகுண்டருமே பொங்காரமான புவிதரும ராஜ்யத்தில் ஏழுவன் மக்கள் இனமொன்றாய் தான் கூடி எனவே வாய்த்த சிங்காசனத்தில் ஆளவை கொண்ட அவர் இருந்தார் பொன்னாரே. இனி ஐயாவுடைய தர்ம நிகழ்ச்சின்னு ஐயாவை பற்றி அவர் எப்படி தவசு இருக்கிறார், எப்படியெல்லாம் மக்களை எல்லாம் பார்த்து கொண்டாரா அப்படின்னு சொல்லக்கூடிய சோழத்தை ஐயா சொல்லுவார். அருள் தருமனாய நெய்முனிந்தரசையாய
பொன்னிலும் எளியோனான ஒருவனுள் உயர்த்திலந்தார் தன்னிலும் பெரியோனாக தலத்தில் நீரிருந்து வாழ்வி என்னிலும் பெரியோ நீங்கள் யானுங்கள் தனியுமேலோ பொன்னில ஊற்று வீசும் பொன்மதியுகந்து வாழ்வே அதிகமாய் செல்வாய் காணவனிமுட்டு கர்மமும் எரியுணர்ச்சி காலமெல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூமுதல் கமலனாக பொற்பதம் வென்று வாழ்வே மனுக்களவர்க்கு வாய்த்த கட்டம் இவருளி கணுக்கல்கெய்ய பொன்னாக கூடி உத்தர மொழி நன்றாக உதரத்தில் நன்னீர் குடித்து மிக வாழ் வந்த சந்திரக்கு வைகுண்ட போது பச்சைக்கு வாங்காத சட்டமிட்டு ஊர்வலங்களுக்கு ஒரு போலே சட்டமிட்டு தேவதை பார்ப்போம் தெய்வ திரிமார்ப்போம் எல்லோருக்கும் நன்றாய் இயல்பாக சட்டமிட்டு செங்கோடும் ஏந்தி சிங்காசனம் இதிருந்து சிங்காரமாக தேங்கோல் மலை வீச நின்றேவர் செய்து நித்தம் பணி மாற கெட்டியாய் சான்றோர் கிருபையுடன் மகிழ்ந்து சேவித்து போற்றி தினமேவ செய்திடவே மன்னதிய சான்றோர் மக்கள் மனைவியோடு நீதியாய் தரும நேரோர் மணி தூக்கி கங்காதரனார் கற்பினையை உள்ளிருத்தி
வாழ்ந்தார். கருமமாய் புவியில் உள்ள ஜனங்களும் பலது சென்று பொறுமையாய் வாழும் போது புறந்தன வானொலின்னோ நன்மையாய் அவரும் கூட நாடொன்றாய் மேவி வாழ வன்மமே இல்லா வண்ணோ வைந்தரும் புரியாண்டார். ஆண்டன புதிரி மூங்கிலும் ஓடினம் ஓண்டன காவன காவிமைந்தரும் தாங்கிய ஓர்குடை தாங்கும் புவலையும் மூங்கிலும் ஒரு பருதியும் அதியன பவந்து சேவனர் கருதியும் முகமனும் கமழ்ந்து கைமலர் அருதியும் மலமகள் அணிந்து கூடினர் சுருதியும் முறைவழி தூக்கி வாழ்ந்தனர். பொன்முக அருளது பொறுமியாவியே அன்முகமதிலும் அமர்ந்து புகுந்திரே இன்முகமதிலும் இருந்துளாவியே பொன்முக வைர புயத்தில் வாழ்ந்தனர். முதமுகவானவர் மூன்றன ஒன்றினர் சதைத காலன சமைந்து வாழ்ந்தனர். உதவன மனமும் உவந்துளாவியே நிதமினை மலர்வர நிறந்து வாழ்ந்தனர். உமையாள் பங்காய் சிவமகிழ் வினிதுவாழ நாரண திகுவாழ நான்முக வேதமாழ வாரண வானலோக மாதவர் எல்லாம் வாழ காரண கண்ணியான கமல பூமாறு வாழ பொன்மாது சரஸ்வதியும் புரிந்து வாழ நாமாது வான பூமடந்தை வாழ நாரணிய தேவிய கல்லமாய் வாழ போர்மாது வீரமாகாளி வாழ பொன்னுலக தருமதி பொருந்து வாழ சீர்மாது கொண்ட புகழ் சான்றோர் வாழ சிவ வைத்த ராசருமே சிறந்தே வாழ லட்சுமியால் மகிழ்ந்து போற்றி மாயனுட முகம் நோக்கி மாறுதானோ தீரோ நாயகமே சிறந்த பாலை பேசமதில் உமக்கெதிரி தோன்றி என்று நீதமுடன் தோன்றி அங்கே யுகங்கள் தோறும் நிந்தனைகள் படுவதன கரிய சொல்வி நீதுரைக்க மாதவர்க்கு மாயன் தானோ இத்தனையும் எழுத்துரைக்க இசைவாள் பெண்ணோ அடியை போற்றி பொன்மானே தன்னுடைய தேனே கண்ணே என்று வரை தோழி உயிர் தன்னை நீரோ எழுபிறவி செய்தவனை பார்த்தோம் நன்னியல்லே போலினிவு காணாவண்ணோ நியாயனடு கேட்டவனை தன்னால் கொண்டீர் பெண்ணுமாக்கெதிரியில் நாம்
உண்டோ சொல்லோ பெரிய குரு என பணிந்து போற்றினாலே போற்றும் மகமயிலான சீதை பெண்ணின் பொன்முகம் பார்த்து அருளுரிந்து புகழ்வாராயன் சாற்றம் எனக்கு வந்தவாறே என்று தான் உரைத்தாய் நீ அறிய தன்மையாக கீர்த்தியுடன் நான் உரைத்தேன் காண்டமாக கிளிமொழியே இனி எனக்கு கீழோ மேலோ வேற்றுமொரு எதிரி உண்டோ என்று கேட்ட நெல்லியில மாமயிலனைய மலை கேள்வோ மாதேலியே பூமி மண்ணிலுவராணி வளர் வரை சூழிதான கீழேணி வரையனதுள் அறியாமாய ஜகவீர தாளமது எனக்கு முந்தே பூது எனது கண்டு வரங்கள் தோறும் பிறக்கவே நான் கேட்க புரிந்தாரீச மாறே என் பழிநெறி குளங்கள் மாய்த்து மறுமன்னர் எதிரில்லா வண்ணா வாழ்வோம் இனிமேலும் எதிரி இல்லை மானே எமது மக்களோடும் கூடியிருந்து வாழ்வோம் மனுவோரும் முனிவோரும் வானலோக மேலோரும் என் வாக்கு வழி வாழ்வார் இனிவேறு பயமேதோ எனக்கு மாதே இறங்குவது மீதில் உன்னை இடமே வைத்து அணிமாறு கால முதல் அரசே ஆளோ பதரமணம் வேண்டமென பகர்ந்தார் மாயனுரை மனமதிலே மாது கேட்டு மகிழ்ந்து முகமலர்ந்து வாய் புதைத்து நின்று தீகனோ மா கொடிய அரக்க சேர்க்கை பிறை அறுக்க நீ துணிந்து சென்ற நாளே நாயனெறி காணாத அடிமை போலே நடிஞ்சி மனதுடைந்து வெகு நாளே தேடி ஆயருமை நாயடியால் இன்று கண்டே அகமறிந்தேன் எனது துயர் இழந்தேனே இழந்திட்டேன் என்ற மடமயிலே மானே என்றாவீருகையால் மாதையாவி புகழ்ந்திட்ட மானமணி மேடை போக்கி பூவையரை இடமிருந்து புகழ்ந்து வாழ மகிழ்ந்திட்ட மானமுறை நீதி வாழ மறைவாழ இறையவரும் மகிழ்ந்து வாழ உறங்கிட்ட மானமுறை நூல் போல் வாழ உங்க சிவ மாதுலக மனுவோர் வாழ மாதவனுக்கு தான் உரைத்த காண்டங்கண்ணை வையகத்து மனுவோர்கள் அறிய மாய தாரணியும் தாமரையூர் பதியில் மேலே தலைத்திருக்கும் சான்றோரில் தர்மவாழ நாதனருள் மரவாத ராம கிருஷ்ண நாடனக மகிழ்ந்து வர நலமாய் வந்த தீரனரி கோபாலன் மனதுள் ஓதி செப்படவே நாதனுரை தொகுத்தவாரே வாரான கதை வகுத்த நாதன் வாழ வகுத்தெழுதி படித்த குல மனுவோர் வாழ வீரான தெய்வ
சிவசக்தி மடவாழ வீரமுகலட்சுமியும் இருந்து வாழ நாராயண அருளால் படித்தோர் கேட்டோ நல்ல உரை மிக தெளிந்து நலிந்து கற்றோர் ஆறாரும் பெற்றவர்கள் அகமே கூடு அன்றோடி காலம் இருந்தால் பாட்டினோ. ஐயாவுடைய அன்பு மக்களே, ஐயா நமக்கு 10 நாட்களும் ஐயாவுடைய திருநடையில பீரியட் வாசிப்பு, ஐயாவுடைய அன்னதர்மம், ஐயாவுடைய பணிவிடை, ஐயாவுடைய தர்ம நிகழ்ச்சி எல்லாமே ஐயா ஊர் மக்கள் உலக மக்கள் எல்லா மக்களும் ஐயாவுக்கு ஒத்துழைப்பு ஐயா செய்தாங்க. இல்லையா? இதே போல இந்த யாராவது இடத்துலையும் எல்லா மக்களும் ஒத்துழைப்பு அற்புதமாக நடந்தாங்க. நல்லா கேட்கணும். 1, 2, 3 குழந்தைகளுக்கும் எனக்கு எப்பவும் அதான் வரும், அந்த எண்ணம் தான் வரும். இல்லையா? அவ்வளவு செல்வாக்கா இருந்து அந்த பிள்ளைகள் வாழத்தான் இருக்காங்க. ஆனால் ஏழை விட்டுறக்கூடாது. நாங்கள் பெரிய இருக்கிறதுக்கு ஐயா மனநிலம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்லா கேட்கக்கூடாது. ஆமாம். ஆகையினால எல்லா மக்களும் ஐயாவுடைய திருநடையில் வந்து வருடம் போது இந்த ஏழ்வாதிப்புல வந்து கலரணும். அதே போல் முதற்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் அந்த வாதிப்புல வந்து கலரணும். அதே போல் திருநாள், அந்த திருநாள் நிகழ்ச்சியில் 11 நாள் ஐயாவுக்கு திருநாள் வச்சு தொண்டு ஊழியமாக செய்து இப்போ வந்து எல்லாரும் செய்தாங்க. என்ன சங்கரமாக செய்தாங்க. மற்ற அம்மாரி எல்லாரும் ஒத்துழைப்பு 10 நாளை இருந்து அப்படியே இருந்து அவ்வளோ தூரம் பாடுபட்டாங்க. ஆனால் ஆசாரம் செய்தவங்க இங்கதான் இல்லையா? அப்படி செய்து இந்த தொண்டை செய்து ஐயாவுக்கு ஊழியங்களாக செய்து ஊழி காலம் நீர்வழி காலம் ஆளன்னு சொல்லி ஐயாவுடைய தந்தையில இந்த பீரியட் வாசிப்பும் துளசிபன் சார்பாகவும் அந்த பணிகள் அம்மா மற்ற பிள்ளைகள் சார்பாகவும் இந்த பீரியட் வாசிப்பு ஐயா நமக்கு பட்டாசு நிறைவேற்றி தருகிறார். மேலும் இந்த யாழ்வாருக்கும் நிறைவேற்றி செஞ்சிருக்கிறார். இந்த மாதமே வச்சாச்சா இன்னும் நாளைக்கு நம்ம எங்கே வரும்போது பட்டம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு இல்லையா? ஐயா இந்த அடுத்த யாழ்வாருக்கு இந்த வருஷமே துவக்கி வச்சுட்டாரு. இந்த யாழ்வாருக்கு இன்னும் முடியல. அடுத்த வருஷத்துக்கு யாழ்வாருக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சுட்டார். அதுதான் சொல்லுவேன். இன்னும் இந்த இலத்திரமானை திடமுடனே மனவிருப்பமாக கேட்டோ எண்ணம் இந்த வினை தீர்ந்து ஞானமான இறையவரின் காதாரதியல் வெற்று மன்னம் இந்த தர்மபதி வாழும் வெற்று மக்களுடன் வெளியே மகிழ்ச்சியாக இன்னும் இந்த பாடீரில் சாதாவண்ணம் நீடோடி காலம் இருந்தால் நடந்தாச்சு. ஆரம்பிச்சு வச்சுட்டாரு ஏழ்வாசிப்பு. அடுத்த வருஷத்துக்கு இந்த வருஷமே ஏழ்வாசிப்பு ஆரம்பிச்சு வச்சுட்டாரு. நல்லா கேட்கணும். இந்த வருஷம் மற்றவங்க வந்து இந்த நாளை ஒரு நாள் எடுத்து நாளை குடியரசுக்கு நாளை கூட்டிட்டு பாக்கிடலாம் முடியாது. ஐயா விட மாட்டார். என்னைக்கும் ஐயாவுக்கு ஏழ்வாசிப்பு தான். என்னைக்கும் ஐயாவுக்கு திருநாள் தான். என்னைக்கும் ஐயாவுக்கு நித்திய பணியோட தான். என்னைக்கும் ஐயாவுக்கு அன்ன தர்மம் தான். எல்லா மக்களுக்கும் வாழன்னு சொல்லி வாழ்த்தி இந்த துளசிபதி நாராயண பதியில பணியாளர் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு நல்ல புத்தியும் நல்ல எண்ணமும் நல்ல புத்தியம் கொடுத்து அந்த அம்மைக்கும் நல்ல செல்வாக்கு கொடுத்து என்னை போனாலும் யாரும் பணியடை நல்லா கேட்கணும். அந்த தர்மத்துக்கு யாரும் ஒத்தையிலே சின்ன பிள்ளைய பெரியால யாரும் போனே கிடையாது. ஒரு இல்லை அந்த அம்மா தான் போய் பணியடைக்கணும் தர்மத்துக்கு போகணும் எழுதி அந்த தர்மத்தை நிறைவேற்றி வச்சுட்டாங்க. அவன் யாருக்கு நிறைவேற்றி வச்சா அந்த ஐயா கூட இருந்து ஐயா நிறைவேற்றி வச்சாங்க.
இதே போல நாமளும் பணி செய்யணும். நாங்கள் ஆளும் நீங்களும் ஆளும் எப்படி கேட்கக்கூடாது. ஐயா எவ்வளோ பன்னெண்டெல்லாம் இருந்தாலும் அதே போல இருக்கணும். ஐயா ஏழையும் மாயோன் உலகில் சோதனை பார்த்தவர் உவமை சொல்ல திருமொழி சீரையாட்டு சிவகர